தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். பதஞ்சலி நிறுவனத்துக்கு எதிராக விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி அபராதம் ரூபாய் 278 கோடிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குல இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி அலகாபாத் உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு ஒன்றை பிறப்பிச்சிருந்தாங்க. தொடர்ந்து நிறைய நேரங்கள்ல செய்திகள்ல இந்த பதஞ்சலி நிறுவனம் குறித்தும் பாபா ராம்தேவ் குறித்தும் அவர்களுடைய வழக்குகள் குறித்தும் செய்திகள் வெளியாகிறத பார்த்திருப்போம். ஆனா இவர்களுக்கு பின்னாடி என்னென்ன வழக்கு இருக்கு அப்படிங்கறத குறித்து பெருசா யாருமே பேசி இருக்க மாட்டோம். என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படி அடிக்கடி ஒரு நிறுவனத்தின் மீது, அதாவது ஒரு உணவுப் பொருட்கள் மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பதஞ்சலி மாதிரியான நிறுவனத்தின் மீது இப்படி அடிக்கடி வழக்குகள் வருது அப்படிங்கிறத நம்மளால சாதாரணமா எடுத்துக்க முடியாது. சரி, அப்படி என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தா எக்கச்சக்கமான வழக்குகள் இந்த பதஞ்சலி நிறுவனத்தின் மீதும் பாபா ராம்தேவ் மீதும் இருக்கு. குறிப்பா கேரளால மட்டுமே போலியான விளம்பரங்களுக்காகவே 26 வழக்குகள் நிலுவையில இருக்கு. முதல்ல இந்த போலியான விளம்பரங்கள் அப்படின்னு பார்த்தா, குறிப்பா இந்த கொரோனா காலகட்டத்துல கொரோனில் அப்படிங்கிற ஒரு மருந்தை இந்த பதஞ்சலி நிறுவனம் அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம, இந்த மருந்து மட்டும்தான் கொரோனாவுக்கான மருந்து, இதை சாப்பிட்டா கண்டிப்பா கொரோனா சரியாகும், அது மட்டும் இல்லாம இது ஒரு சர்வலோக நிவாரணி, இதை சாப்பிட்டா எல்லா விதமான நோய்களுமே சரியாகும் அப்படின்னு விளம்பரப்படுத்துறாங்க. அந்த நேரத்துல, அதாவது கோவிட் மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்துல இவர்களுடைய இந்த விளம்பரத்துக்கு நிறைய கண்டனங்கள் எழும்புச்சு. இந்திய மருத்துவ சங்கமே முன்வந்து இதுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சாங்க. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் அதற்கு பிறகுதான் இந்த விளம்பரத்தை தடை பண்றாங்க. அப்படி இருந்தாலுமே இந்த பதஞ்சலி நிறுவனம் தொடர்ந்து இந்த விளம்பரங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றமே முன்வந்து இந்த வழக்கு விசாரிக்கும் போது உச்சநீதிமன்றம் மிகவும் கடுமையா தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு போலி விளம்பரத்தை ஒரு நிறுவனம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அரசாங்கம் எப்படி அமைதியா இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியையும் முன் வச்சிருந்தாங்க. மீண்டும் மீண்டும் நீதிமன்றங்கள் சொன்னதுக்கு பிறகும் நீங்க போலி விளம்பரங்கள் அங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மன்னிப்பை எந்த காலத்திலையுமே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, இதற்கான தண்டனை உங்களுக்கு விதிக்கப்படும், அது மட்டும் இல்லாம 1,00,000 கோடி அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தன்னுடைய கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா போலி தயாரிப்புகள் மற்றும் போலி லேபிளிங். பதஞ்சலி நிறுவனத்தினுடைய உணவுப் பொருட்களான சோன் பப்படி மற்றும் நெய் உணவு தர கட்டுப்பாட்டுல தோல்வி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த 2024ஆம் ஆண்டு திவ்ய மஞ்சள்னு சொல்லப்படக்கூடிய பதஞ்சலி நிறுவனத்தின் பல்பொடி வெஜிடேரியன் அப்படின்னு லேபிளிங் செய்யப்பட்டிருந்தாலும் அதுல கடல் விலங்குகளினுடைய ஓடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்குகளும் இப்ப நிலுவையில தான் இருக்கு. அடுத்ததா உத்தரகாண்ட் அரசு பதஞ்சலி திவ்யா பார்மசியினுடைய 16 மருந்துகளை தடை பண்ணியிருக்காங்க. அதுவுமே இந்த போலி விளம்பரங்களுக்காக. இந்த போலி விளம்பரம் குறித்த புகார்கள் 2021ஆம் ஆண்டே உத்தரகாண்ட் அதிகாரிகளுக்கு வந்திருந்தாலும் கூட இது குறித்து எந்த ஒரு அதிகாரியுமே நடவடிக்கை ஏன் எடுக்கல அப்படின்னு இதுக்கும் நீதிமன்றங்கள் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி எக்கச்சக்கமான வழக்குகள் இவர்களுடைய அந்த தயாரிப்பு மீதும் போலி விளம்பரங்கள் மீதும் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2025 மே மாதம் இந்திய கார்ப்பரேட் விவகாரத்துக்கான அமைச்சகம் MCA பதஞ்சலி நிறுவனத்துல கார்ப்பரேட் சட்டவிரோதமான செயல்கள்லாம் நடைபெறதா அவங்க மேல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விசாரணையும் தொடங்கினாங்க. இதுலயுமே பல உண்மைகள் வெளிவந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா அது குறித்த எந்த ஒரு முழுமையான தகவலும் வெளியில வரல. தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த வழக்குலையும் கூட ஜிஎஸ்டி வரி ஒழுங்கா செலுத்தாம மோசடி செஞ்சதுக்காக தான் இந்த பதஞ்சலி நிறுவனத்துக்கு ரூபாய் 278 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. அதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குல தான் இப்ப அந்த மனுவையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த பதஞ்சலி நிறுவனத்தை சுத்தி எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கு. குறிப்பா பாபா ராம்தேவ் மீது தனிப்பட்ட வழக்குகள் அப்படின்னு பார்த்தா நில அபகரிப்பு வழக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 21 வழக்குகள் இந்த பாபா ராம்தேவ் மீது இருக்கு. ஆனா அந்த வழக்குகள் பதியப்பட்டு அந்த செய்திகள் வெளிவரும் போது பாஜக இதுக்கு எதிராக என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு அரசியல் பழிவாங்கல், பாபா ராம்தேவ் மீது அரசியல் பழிவாங்கலை தொடுக்கிறாங்க, இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு வெளியில பாஜகவே அவருக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாபா ராம்தேவும் பல இடங்கள்ல பாஜகவுக்கு ஆதரவா பேசுறதும் மோடியை புகழ்ந்து பேசுறதும் அவர் தான் இந்தியாவை காப்பாற்ற வந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு பேசுறதும் அது மட்டும் இல்லாம வெளிப்படையாகவே பாஜகவுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சார கூட்டங்கள்லயுமே பிரதமர் மோடியும் பங்கேற்றிருக்காரு. பிரதமர் மோடியுமே ஆயுர்வேதத்தை காப்பாற்ற வந்தவர் தான் இந்த பாபா ராம்தேவ் அப்படின்னு பல இடங்கள்ல அவரை புகழ்ந்தும் பேசியிருக்காரு. இப்படி இந்த பாபா ராம்தேவ் கோவை ஈஷா மையத்தினுடைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் மாதிரியான கார்ப்பரேட் சாமியார்கள் மீது எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கிறது சாதாரண மக்களுக்கு கூட தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அவர்கள் இப்ப வரைக்குமே எந்த வழக்கிலையும் தண்டனை பெறாமல் இருக்கிறதும் எந்த வழக்குமே மிகப்பெரிய அளவுல அவங்கள பாதிக்காம இருக்குது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. பொதுவா நம்ம பார்த்தா அப்படின்னா சட்டத்துக்கு புறமான செயல்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு பாஜக போய்
சேர்ந்தா அவர்கள் புனிதர்களாக காட்டப்படுறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுல இருந்தே தெரியுது இந்த அரசாங்கம் மக்களுக்கானதில்ல, கார்ப்பரேட் சாமியார்களுக்குமானது அப்படின்னு. அவங்க என்னதான் சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் செஞ்சாலும், எவ்வளவு மோசடிகள் செஞ்சாலும், அவங்கள காப்பாத்துற வேலைய தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான வழக்குகளுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா, நீதிமன்றங்கள் தான் தாமாகவே முன்வந்து இந்த வழக்குகளெல்லாம் விசாரிச்சு அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும்.